செல்வங்களே, அற்புதமான பல்வேறு வகையான உயிரினங்களையும் வாழும் உலகின் இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையையும் நாம் பார்க்கின்றோம். தலைமுறைகள் மற்றும் இனங்கள் தொடர சந்ததிகளை உருவாக்கும் ஒரு வாழ்க்கை செயல்முறைகளில் ஒன்று இனப்பெருக்கம் என்பதை நாம் அறிவோம். இனப்பெருக்க செயல்முறைகள் பொதுவாக சில புதிய குணாதிசயங்களை கொண்ட நபர்களுக்கு அவர்களின் பெற்றோருடன் ஒற்றுமைகள் இருந்த போதிலும் உருவாகின்றன. நான் 10ஆம் வகுப்பு உயிரியலின் பரம்பரை மற்றும் பரிணாமம் என்ற பாடத்திலிருந்து மற்றொரு மிக முக்கியமான மற்றும் சுவாரஸ்யமான தலைப்பு மாறுபாடு மற்றும் பரம்பரையை உங்களுக்கு விளக்க இங்கே இருக்கிறேன். நம் தந்தை மற்றும் தாயிடமிருந்து நாம் எவ்வாறு பண்புகளையும் பரிணாமங்களையும் பெறுகிறோம் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? நம்முடைய சில குணாதிசயங்கள் நம் தாத்தா பாட்டிகளிடமிருந்து பெறப்பட்டிருக்கலாம். ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு பாத்திரங்களை நாம் எவ்வாறு பெறுவது? இதற்கு காரணம் நம் பெற்றோரிடமிருந்து பெறப்பட்ட மரபணுக்கள். இந்த மரபணுக்கள் உடல் பார்வை மற்றும் உயிரியல் செயல்பாடுகளுக்கு பொறுப்பாகும். உதாரணமாக, கண்ணின் நிறம், முடியின் நிறம், மூக்கின் வடிவம், காது மடலின் வகை போன்றவை பரம்பரை பண்பாகும். கற்றுக்கொள்வீர்கள். இந்த தலைப்பை படித்த பிறகு நீங்கள் இதை பற்றி அறிந்து கொள்வீர்கள். மரபியல், பரம்பரை மற்றும் மாறுபாடு ஆகியவற்றின் பொருள் தெரியும். நிறப்புரி, டிஎன்ஏ மற்றும் மரபணுவை வேறுபடுத்துவது, டிஎன்ஏவின் கட்டமைப்பையும் பிரதி அமைப்பையும் புரிந்து கொள்வது, மனிதர்களில் பாலின நிர்ணயம். முக்கிய வார்த்தைகள்: மாறுபாடுகள், சந்ததி, பண்புகள், மரபு, பரம்பரை, நிறப்புரி, நிறப்புரி மையம், நிகரிடை குறுமவகம், மாற்றினை குறுமவகம். பரம்பரை பற்றிய கருத்து வரைபடத்தை பார்ப்போம். புதிய பண்புகள் மற்றும் மாறுபாடுகள். உயிரினங்களின் மிக நெருங்கிய தொடர்புடைய குழுக்களில் உள்ள எழுத்துக்களில் உள்ள வேறுபாடுகள் மாறுபாடுகள் என குறிப்பிடப்படுகின்றன. ஜீன்கள், மரபணு மாறுபாடு மற்றும் உயிரினங்களின் பரம்பரை ஆகியவற்றை கையாளும் உயிரினங்களின் கிளை மரபியல் என்று அழைக்கப்படுகிறது. பரம்பரை என்பது ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகளை கடத்துவது. இவை அனைத்தும் நிறப்புரிகளால் மட்டுமே நிகழும். பெரும்பாலும் ஒரு குழுவில் ஒரு புதிய பண்புகள்
that are மரபுரிமையாக also inherited. மாறுபாடுகளுக்கு வழிவகுக்கும். Pioneering மரபியல் துறையில் experiments in முன்னோடி the field of சோதனைகள் genetics were conducted கிரேகோர் by ஜோஹான் மெண்டல் Gregor Johann என்பவரால் Mendel. நடத்தப்பட்டது. He is அவர் commonly பொதுவாக described நவீன as the மரபியலின் father of தந்தை என்று modern genetics. விவரிக்கப்படுகிறார். We will மெண்டலின் discuss சட்டங்கள் மற்றும் Mendelian laws சோதனைகள் and பற்றி experiments அடுத்த in the தலைப்பில் next விவாதிப்போம். topic, and here இங்கே we மரபு know வழியின் about the அடிப்படையாக DNA as டிஎன்ஏ the பற்றி basis of அறிவோம். heredity. A ஒரு person நபர் தனது resembles his தாத்தாவை grandfather, போலவே and a இருக்கிறார். girl seems மேலும் to be a ஒரு பெண் photocopy தனது of அத்தையின் her. புகைப்பட நகல் போல் தெரிகிறது. Generally, பொதுவாக இது போன்ற we hear கருத்துக்களை such நாம் comments. கேட்கிறோம். These இந்த ஒற்றுமைகள் similarities are the result பெற்றோரிடமிருந்து of inherited traits transmitted சந்ததியினருக்கு from பரவும் to பரம்பரை progeny. பண்புகளின் விளைவாகும். Transmission or பெற்றோர்களிடமிருந்து passing of characters or சந்ததியினருக்கு traits from பண்புகள் அல்லது parent to offspring பண்புகளை is கடத்துவது called பரம்பரை heredity. எனப்படும். The ஒரு process in which தலைமுறையிலிருந்து traits மற்றொரு are passed from தலைமுறைக்கு one generation குணாதிசயங்கள் to another கடத்தப்படும் generation is செயல்முறை called பரம்பரை என்று அழைக்கப்படுகிறது. பண்புகள் traits get எவ்வாறு expressed? வெளிப்படுத்தப்படுகின்றன? ஒவ்வொரு Mendel பாத்திரமும் hypothesized that அல்லது each பண்பும் character ஒரு or ஜோடி trait காரணிகள் அல்லது is அலிலீல்கள் expressed அல்லது due to a ஒரே pair of factors குணாதிசயத்தின் மாறுபாடு alleles வெளிப்பாடுகளால் or contrasting வெளிப்படுத்தப்படுகின்றன expressions என்று of the மெண்டல் same trait. அனுமானித்தார். இவை Now, we know மரபணுக்கள் that என்று these are அழைக்கப்படுகின்றன called genes. என்பதை இப்போது நாம் அறிவோம். Gene ஜீன் is a என்பது segment of ஒவ்வொரு a nucleic உயிரணுவின் acid உட்கருவிலும் DNA. இருக்கும் present in the nucleus of டிஎன்ஏ every cell. எனப்படும் கருவமிலங்களின் ஒரு பிரிவாகும். It இது ஒரு controls பண்பு the அல்லது expression of a trait தன்மையின் or வெளிப்பாட்டை character. கட்டுப்படுத்துகிறது. In வைரஸ்களில் viruses, RNA can also RNA be controlling ஒரு the பண்பின் expression of a வெளிப்பாட்டையும் character. கட்டுப்படுத்த முடியும். You are 8ஆம் familiar with வகுப்பிலிருந்து the activity of observation of human வாழ்க்கையின் cheek அடிப்படை cells பகுதி in the lesson உயிரணு என்ற பாடத்தில் Cell, மனித கன்னத்தில் the உள்ள basic unit of உயிரணுக்களை life கவனிக்கும் from class 8. செயல்பாட்டை நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். On மனித observation கன்னத்தின் of human cheek உயிரணுக்களை cells, you அவதானித்தல் find a prominent nucleus in the center உயிரணுவின் of the cell. மையத்தில் ஒரு முக்கிய கருவை காணலாம். நீண்ட Recall that பரவிய the மற்றும் long, மெல்லிய நூல் diffused போன்ற and அமைப்பு thin thread-like structure is called நியூக்ளியர் the chromatin பிளாசாவில் network மரபணு வலை in the என்று அழைக்கப்படுகிறது nucleoplasm. என்பதை நினைவில் கொள்க. This இந்த thin மெல்லிய chromatin மரபு கூறு condenses உயிரணு to become பிரிவின் போது thick and அடர்த்தியான visible மற்றும் chromosomes during புலப்படும் cell division. நிறப்புரிகளாக மாறுகிறது. The chromosome நிறப்புரி is made இரண்டு up of முக்கிய two main பொருட்களால் ஆனது. substances, புரதங்கள் proteins மற்றும் and nucleic நியூக்ளிக் acids. அமிலங்கள். Each ஒவ்வொரு chromosome நிறப்புரியும் consists of two குரோமாட்டிகள் parallel strands எனப்படும் called இரண்டு chromatids, இணையான இழைகளை which are கொண்டுள்ளது. held together அவை by நிறப்புரி centromere. மையத்தில் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன. The நிறப்புரிகளின் ultrastructure of முன்னமைப்பு chromosomes shows புரத that மூலக்கூறுகள் protein டிஎன்ஏவின் அதிக molecules சுருள் are இழையால் surrounded by a சூழப்பட்டு இருப்பதை காட்டுகிறது. highly coiled thread of DNA. The டிஎன்ஏ DNA மூலக்கூறு molecule மரபணுகள் consists of எனப்படும் thousands of hereditary ஆயிரக்கணக்கான பரம்பரை units பகுதிகளை called கொண்டுள்ளது. genes.
இந்த These genes மரபணுக்கள் control ஒரு every trait தனிநபரின் in ஒவ்வொரு an individual. பண்புகளையும் கட்டுப்படுத்துகின்றன. To ஒரு understand the மரபணுவின் structure of கட்டமைப்பை a gene, புரிந்து கொள்ள we need to know டிஎன்ஏவின் about அமைப்பு மற்றும் the செயல்பாடு structure பற்றி நாம் and தெரிந்து function கொள்ள வேண்டும். of DNA. Structure டிஎன்ஏ of அமைப்பு. DNA. டிஆக்சிரைபோசிஸ் Deoxyribonucleic நியூக்ளிக் acid, அமிலம் DNA, டிஎன்ஏ என்பது is a அதிக மூலக்கூறு எடை macromolecule கொண்ட with ஒரு high பெரிய molecular மூலக்கூறு weight. ஆகும். It is இது the ஒரு genetic material தலைமுறையிலிருந்து that carries மற்றொரு genetic தலைமுறைக்கு information from மரபணு one தகவல்களை generation கொண்டு to the செல்லும் other. மரபணு பொருள். DNA DNA is ஒரு present சில in almost தாவர all மற்றும் விலங்கு organisms வைரஸ்கள் except a few plant and தவிர animal viruses. கிட்டத்தட்ட அனைத்து உயிரினங்களிலும் உள்ளது. In 1953, the 1953 detailed structure of ஆண்டில் DNA was டிஎன்ஏவின் finally விரிவான worked out கட்டமைப்பு at Cambridge இறுதியாக by கேம்பிரிட்ஜில் Francis Crick பிரான்சிஸ் and கிரிக் James மற்றும் Watson. ஜேம்ஸ் வாட்சன் ஆகியோரால் உருவாக்கப்பட்டது. Watson பிராங்க்லின் மற்றும் மாரிஸ் வில்கின்ஸ் and Crick ஆகியோருடன் இணைந்து were வாட்சன் awarded the மற்றும் Nobel கிரீக் Prize ஆகியோருக்கு jointly with Franklin நோபல் Maurice பரிசு Wilkins. வழங்கப்பட்டது. They டிஎன்ஏ discovered that மூலக்கூறு the ஒரு DNA சுழல் molecule படிகட்டு போல looks rather like a spiral staircase having a shape தோற்றமளிக்கிறது. known as a double helix. இரட்டை ஹெலிக்ஸ் எனப்படும் வடிவத்தை கொண்டுள்ளது என்று அவர்கள் கண்டுபிடித்தனர். The DNA molecule of மூலக்கூறு DNA has a pair ஒரு of ஜோடி பாலிநியூக்ளியோடைடு polynucleotide chains சங்கிலிகள் running ஒன்றுக்கொன்று இணையாக anti-parallel to each இயங்குகின்றன. other. They அவை are intertwined ஒன்றோடு ஒன்று and பின்னி each chain பிணைந்துள்ளன. is helically coiled மேலும் around ஒவ்வொரு the other. சங்கிலியும் மற்றொன்றை சுற்றி ஹெலிக்கல் முறையில் சுற்றப்படுகின்றன. Each ஒவ்வொரு polynucleotide பாலிநியூக்ளியோடைடு chain has a சங்கிலியும் series of நியூக்ளியோடைடு nucleotide units. பகுதிகளின் தொடர்புகளை கொண்டுள்ளது. ஒவ்வொரு Each நியூக்ளியோடைடு nucleotide பகுதியும் unit consists of three டிஆக்சிரைபோஸ் components, சர்க்கரை, namely டிஆக்சிரைபோஸ் சர்க்கரை, பாஸ்பேட் phosphate, மற்றும் and நைட்ரஜன் nitrogenous அடிப்படை base. ஆகிய 3 கூறுகளை கொண்டுள்ளது. The டிஆக்சிரைபோஸ் சர்க்கரை deoxyribose என்பது sugar is பென்டோஸ் pentose சர்க்கரை, sugar அதாவது சி C5 கீழ் H10 ஐந்து, O5. எச் கீழ் 10, ஓ கீழ் 5. There are two டிஎன்ஏவில் types of பியூரின்ஸ் nitrogenous அடினினைன் bases மற்றும் in குவானின் DNA எனப்படும் called 2 purines, வகையான நைட்ரஜன் அடிப்படைகள் உள்ளன. adenine, பைரிமிடின்கள், guanine. சைட்டோசின் மற்றும் தைமின். Cytosine, and thiamine. ஒரு A purine பாலிநியூக்ளியோடைடு base on one சங்கிலியில் உள்ள polynucleotide chain பியூரின் தளம் always pairs with a pyridamine எப்பொழுதும் base மற்றொன்றில் on the பைரமிட்டின் தளத்துடன் இணைந்திருக்கிறது. adenine தைமினுடன் pairs with அடினைன் thiamine ஜோடிகளும் மற்றும் and guanine pairs சைட்டோசினுடன் with குவானின் cytosine. ஜோடிகளும். This இது is called பாராட்டு அடிப்படை complementary இணைதல் base என்று pairing. அழைக்கப்படுகிறது.
Hence, எனவே the two டிஎன்ஏ strands of a மூலக்கூறின் இரண்டு DNA இழைகளும் molecule are எப்பொழுதும் always ஒன்றுக்கொன்று complementary to பாராட்டுக்குரியவை, each other, ஆனால் but ஒரே are not மாதிரியாக இருக்காது. identical. டிஎன்ஏவின் Replication of பிரதிபலிப்பு. DNA. The DNA daughter பிரிவின் cells உயிரணு produced by cell பிரதியெடுப்பின் மூலம் replication of DNA division must உற்பத்தி receive செய்யப்படும் the same மகள் genetic உயிரணுக்கள் materials தாய் in உயிரணுவை the same ஒத்த quantity அதே அளவு to அதே resemble மரபணு the பொருட்களை parent பெற cells. வேண்டும். For இந்த this reason, காரணத்திற்காக the தாய் amount of genetic உயிரணுக்களில் இருக்கும் materials மரபணு பொருட்களின் present அளவு in the mother cell must get இரட்டிப்பாக இருக்க வேண்டும். during உயிரணு the பிரிவின் interphase இடைநிலையின் of போது the cell division. ஒவ்வொரு DNA found in குரோமோசோமிலும் every காணப்படும் chromosome டிஎன்ஏ is replicated to மகள் ensure உயிரணுக்களுக்கு equal மரபணு பொருள் சமமாக distribution விநியோகிக்கப்படுவதை of the genetic உறுதி செய்வதற்காக to the நகல் daughter எடுக்கப்படுகிறது. cells. இந்த This செயல்முறை process is called டிஎன்ஏ பிரதியெடுப்பு என்று replication. அழைக்கப்படுகிறது. It is பரம்பரை very செயல்பாட்டில் important இது ஒரு event in the முக்கியமான process நிகழ்வு. of heredity. Traits டிஎன்ஏவின் are வேதியியல் determined by தன்மையால் the குண chemical அதிசயங்கள் nature of தீர்மானிக்கப்படுகின்றன DNA and a slight மற்றும் change அதில் in it ஏற்படும் leads to சிறிய மாற்றம் variations. மாறுபாடுகளுக்கு வழிவகுக்கிறது. The color of the முடியின் hair, நிறம், the தோல் skin, போன்றவை பண்புகளுக்கு etc. are எடுத்துக்காட்டுகள். examples of traits. Slight டிஎன்ஏவில் inheritable வேதியியல் changes அமைப்பில் in the ஏற்படும் chemical structure சிறிதளவு of பரம்பரை DNA மாற்றங்கள் may lead to சந்ததியினரின் changes in குண the அதிசயங்கள் அல்லது characteristic or traits பண்புகளில் of மாற்றங்களுக்கு offspring, வழிவகுக்கும். leading இது to மாறுபாடுகளுக்கு variations. வழிவகுக்கும். Discovery டிராசோபிலாவில் of the உள்ள sex பரம்பரை chromosomes. விவரங்களை அவர்கள் உருவாக்கினர். Walter வால்டர் Sutton சுடன் மற்றும் and தாமஸ் Hunt ஹண்ட் Morgan. மோர்கன் ஆகியோர் In the year 1910 ஆண்டு studied a small fruit fly, கொலம்பியா Drosophila பல்கலைக்கழகத்தில் melanogaster, டிராசோபிலா Columbia மெலனோகாஸ்டர் என்ற சிறிய பழ ஈயை ஆய்வு செய்தனர். the discovery டிராசோபிலாவில் of sex-linked traits in பாலின Drosophila இணைக்கப்பட்ட indicated பண்புகளின் that கண்டுபிடிப்பு genes are on chromosomes. மரபணுக்கள் நிறப்புரிகளில் இருப்பதை குறிக்கிறது. They worked out the details of inheritance in Drosophila. Sex மனிதர்களில் determination in பாலின human நிர்ணயம். beings. We நாம் inherited our traits பெற்றோரிடமிருந்து from our நம் parents. பண்புகளை பெற்றோம். Let us see மனிதர்களில் how பாலினம் sex is எவ்வாறு determined in human தீர்மானிக்கப்படுகிறது beings. என்பதை பார்ப்போம். Each ஒவ்வொரு human மனித cell உயிரணுவிலும் contains 23 pairs, ஜோடி, அதாவது 46 of chromosomes. 46 நிறப்புரிகள் உள்ளன. Out of 23 23 pairs, ஜோடிகளில் 22 pairs 22 of ஜோடி chromosomes நிறப்புரிகள் are autosomes. The மீதமுள்ள remaining pair ஜோடி மாற்றினை called the குறுமவகம் allosomes அல்லது or செக்ஸ் sex நிறப்புரிகள் என்று chromosomes. அழைக்கப்படுகிறது. These are இவை two இரண்டு types. வகைகள். One is ஒன்று X X and the மற்றொன்று other is Y. Y. இந்த These இரண்டு two நிறப்புரிகளும் chromosomes determine the ஒரு sex of an நபரின் individual. பாலினத்தை தீர்மானிக்கின்றன. Females பெண்களின் have two செல்களில், X chromosomes அதாவது in their cells. இரண்டு XX. X நிறப்புரிகள் உள்ளன. Males have ஆண்களின் one X செல்களில், and one Y அதாவது chromosome in XY, their cells. ஒரு X, X Y. மற்றும் ஒரு Y நிறப்புரி உள்ளது. All ஒரு the பெண்ணால் gametes உற்பத்தி or செய்யப்படும் ova அனைத்து produced by a woman have only கேமெட்களும் X அல்லது கருமுட்டைகளிலும் chromosomes. X நிறப்புரிகள் மட்டுமே உள்ளன. The ஒரு sperms மனிதனால் உற்பத்தி produced by a செய்யப்படும் man are விந்தணுக்கள் of two types. One இரண்டு with an வகைகளில், X ஒன்று X chromosome நிறப்புரி and the மற்றும் other with a Y மற்றொன்று Y chromosome. நிறப்புரி.
all எல்லா children குழந்தைகளும் will தங்கள் inherit தாயிடமிருந்து an X ஒரு chromosome எக்ஸ் நிறப்புரியை from their பெறுவார்கள். mother, அவர்கள் regardless of whether ஆண்களாகவோ they are அல்லது boys or பெண்களாகவோ girls. இல்லை. Thus, எனவே the sex of the குழந்தைகளின் children பாலினம் will be அவர்கள் determined by the தந்தையிடமிருந்து பெற்ற chromosomes they inherit நிறப்புரிகளால் from their father. தீர்மானிக்கப்படும். A child தந்தையிடமிருந்து who inherits எக்ஸ் நிறப்புரியை an பெற்ற X குழந்தை chromosome ஒரு from a பெண்ணாகவும் father will be a girl, and அவரிடம் one இருந்து who ஒய் inherits a நிறப்புரியை Y பெற்ற chromosome ஒருவர் from ஆண் him குழந்தையாகவும் will be a இருப்பார். boy. எனவே now you இப்போது know the நீங்கள் basics மாறுபாடு, of பரம்பரை variation, மற்றும் பரம்பரை heredity, அடிப்படைகளை and inheritance. அறிந்திருக்கிறார்கள். And in அடுத்த the next தலைப்பில் topic, மெண்டலின் சோதனைகள் மற்றும் you will discuss Mendelian கோட்பாடுகளை பற்றி experiments and laws in விரிவாக detail. பார்ப்போம்.